விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வணக்கம். நான் டாக்டர் சிவராமன், காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் பீடியாட்ரிஷனாக இருக்கேன். கம்மிங் ஜூன் 28 தமிழ்நாடு கவர்மெண்ட் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமில் சிங்கிள் டேயில் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும், அதாவது 5 years வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சேம் டே ஓரல் போலியோ வேக்சின் போடணும் அப்படின்றது தான் இந்த பல்ஸ் போலியோவோட ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஸோ இந்த ஓரல் போலியோ வேக்சின் என்ன பண்ணுன்னா, இளம்பிள்ளை வாதம் அப்படின்ற ஒரு நோயை வராமல் தடுக்கக்கூடிய வேக்சின் தான் இந்த ஓரல் போலியோ வேக்சின். இது என்ன ஏஜுக்கு போடலான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 0லேருந்து 5 years வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஓரல் போலியோ வேக்சின் போடலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஓரல் போலியோ வேக்சின் என் குழந்தைக்கு போட்டிருக்கேன் டாக்டர். ஆல்ரெடி என் ஷெடியூலில் இருக்க எல்லா வேக்சினும் போட்டிருக்கேன், திரும்பவும் போய் நான் இதை போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் போடணும். ஸோ ஆல்ரெடி எல்லா வேக்சினுமே எடுத்திருந்தாலுமே இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமில் கட்டாயம் போய் குழந்தைங்களுக்கு 5 years கீழே இருக்க குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் போட வேண்டியது அவசியம். இந்த போலியோவுக்கு மட்டும் ஏன் ரிப்பீட்டட் டோசஸ் போடுறீங்க டாக்டர் அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் வைரஸஸ், அதுக்கு ஒரு டோஸ் வேக்சின் பத்தாது, மல்டிபிள் டோசஸ், பூஸ்டர் டோசஸ் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் அந்த போலியோவில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. ஸோ எல்லா வைரல் ஸ்ட்ரெயின்ஸுக்கு எதிராகவும் ப்ரொடெக்ஷன் வரும். பூஸ்டர் டோசஸ் போட போட நம்மளோட அந்த போலியோ வைரஸுக்கு எதிரான இம்யூனிட்டி பாடியில் அதிகமாகும். ஸோ போலியோ வைரஸ் வரக்கூடிய சான்சஸ் வில் கெட் லெஸ். ஸோ இதுக்கு நான் போடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, போடலை அப்படின்னா ஆஸ் பர் ஷெடியூலில் இருக்க எல்லா போலியோ வேக்சின்ஸும் கட்டாயம் போட்டே ஆகணும். ஏன்னா அந்த இளம்பிள்ளை வாதம்ன்றது ஒரு கொடிய நோய் தான். அதனால் ஒரு டிசபிலிட்டி குழந்தை நடக்க முடியாமல் இதாகிற நிறைய பேஷண்ட்ஸ் முன்னாடி இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியறதில்ல பிகாஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட்ஸ் ரொபஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதை போடலைன்னா இந்த மாதிரி நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னன்னா, சிங்கிள் டே கம்யூனிட்டியில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த போலியோ ட்ராப்ஸ் போட்டோம்னா அந்த கம்யூனிட்டியிலேருந்து போலியோ வைரஸை எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். இந்த ஓரல் போலியோ வேக்சின் யாருக்கு போடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்க, சில குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு நோயால் ஸ்டீராய்டு மெடிசின் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஓரல் போலியோ வேக்சின் போடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேற ஒரு நோய், அதாவது கேன்சர் மாதிரி இருக்கிற நோய்களை கீமோதெரப்பி மெடிசின் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை எந்த ஒரு இம்யூனோ டிஃபிஷியன்ட் டிஸார்டர்ஸ் இருக்குது, அதாவது இம்யூனிட்டி குறைபாடு இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஓரல் போலியோ வேக்சின் போடக்கூடாது. மற்றபடி இருக்கிற எல்லா குழந்தைகளும் 0 to 5 yearsல இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஓரல் போலியோ வேக்சின் போடலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.